Hi guys, welcome back to my channel. This is Aarthi Nagarajan. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. ஸோ நான் மார்னிங்கே ஹெட் பாத் பண்ணிட்டேன். இந்த டைம் ஸ்ட்ரிக்டாக எனக்கு கேக் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வீட்டிலே ஆக்சுவலி எனக்கு சர்ப்ரைஸாக தபிதா எல்லோரும் சேர்ந்து எனக்கு கேக் பேக் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி சென்ட் பண்ணியிருந்தாங்க தீக்ஷாட்ட விட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஐஃபோன் டப்பாக்குள்ளே தீக்ஷா வந்து ஒரு சின்ன க்யூட்டான ஒரு புக் வந்து ஆக்சுவலி எனக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிவாலேருந்து ஒரு சின்ன பெண்டன்ட் செட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது எனக்கு கிஃப்ட் வந்துருந்துச்சு. ஸோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி எந்த கிஃப்ட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் தீக்ஷாவே எனக்கு 2-3 நிறைய சேவ் பண்ணி நிறைய வாங்கி தந்திருந்தா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பூவாக போட்டு எனக்கு அதுகளால் நல்ல அழகாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னும் ரூமுக்குள்ளே இருக்க வச்சுட்டு அவங்கெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ், நான் வந்து பெங்களூர்லேருந்து எனக்கு ஒரு கஃப்தான் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு நல்லா சூட் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். எந்த அக்கேஷனாக இருந்தாலும் மோஸ்ட்லி வெளியே போகிறதுன்னா எனக்கு கொரியன் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஏதாவது ஒரு நியூவாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு தான் நாங்கள் அனதர் கிச்சன் அடையாரில் வந்து பிளான் பண்ணோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஆத்தென்டிக்கான கொரியன் ஃபுட்ஸ் தான் ஆக்சுவலி இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம போயாச்சு. ஸோ அனதர் கிச்சன் ரீச் ஆனோடனே இதை வந்து ஆக்சுவலி ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம க்ளீனாக, நீட்டாக, ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த மிரர் அரேஞ்ச்மெண்ட்லாம் நிறைய இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் என்ட்ரன்ஸ் ஆனவுடனே இப்படி தான் இருக்கும் கீழே. அண்ட் மாடியில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த மிரர்ஸ் இங்கெல்லாம் நீங்கள் வந்து நின்றுட்டு ஆக்சுவலி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ் வேணால் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மிரர்கிட்டேருந்து நிறையவே எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் கம்மிங் கைஸ், அங்கே உள்ளே போகும்போது இங்கே தான் கைஸ் அந்த பார்பிக்யூ செக்ஷன். இதில் நம்ம பார்பிக்யூ ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் ஆக்சுவலி இங்கே வந்து விடுவாங்க. அண்ட் நான் ஃபுட்டு போகணுன்னே எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம் கொடுத்தாங்க. அதில் வந்து ஃபிஷ் ஸ்கின், அது ஸ்வீட்டாக இருந்துச்சு. அண்ட் கிம்ச்சி அண்ட் அந்த கேபேஜில் வந்து பீனட் சாஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் க்ரீன் டீ கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் வந்து ஜிஜாம்பாங்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். எய்தர் வந்து சிக்கன் இல்லை நம்ம என்ன இது கேட்குறோமோ பேஸ் அதை வச்சு அவங்க கொடுப்பாங்க. ஸோ நான் சிக்கன் பேஸ் சொன்னேன். இதில் வந்து நூடுல் அண்ட் வந்து கேரட், அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது எனக்கு கொஞ்சம், நான் வந்து மீடியம் ஸ்பைசி தான் சொன்னேன். பட் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் தீக்ஷாவால் வந்து ஆக்சுவலி சாப்பிட முடியல. ஏன்னா இது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னு தீக்ஷா சொன்னால். ஸோ குழந்தைங்க இதை வந்து அவ்வளோவா சாப்பிட்டுக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ஓகே. அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்க் பிபிம்பேப்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து மேலே வந்து அந்த போர்க் போட்டு கீழே வந்து ரைஸ் போட்டு சைடில் வந்து அந்த கேபேஜ் இருந்துச்சு. இது தீக்ஷா ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்டா, ஏன்னா அது அவ்வளோவா ஸ்பைஸியாக இல்லை. ஸோ ஓவரால் எனக்கு இந்த போர்க் பிபிம்பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய மெனூஸில் வந்து ரேமன் எது வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய டெசர்ட்ஸ் கூட இருந்துச்சு கைஸ். எனக்கு இதுவே ரொம்ப ஹெவியாகிருச்சு. ஸோ எனக்கு டெசர்ட்ஸ் நான் எதுவுமே சாப்பிடலை. அண்ட் வெளியில் வந்து தனி செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி பேக்கரி மாதிரி இருக்குது. ஸோ அதில் நமக்கு குக்கீஸ் எல்லாமே வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு வேணால் நம்ம ஆக்சுவலி அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கல. ஏன்னா நான் மோஸ்ட்லி கொஞ்சம் இந்த குக்கீஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்ப்பேன். அண்ட் ஓவரால் எனக்கு பில் வந்து 1785 ஆச்சு கைஸ். தட்ஸ் இட் கைஸ்.